குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:20 ஆகுது. இன்றைக்கி 10 மினிட்ஸ் முன்னாடி எழுந்திரிச்சாச்சுங்க. கோலம் போட்டாச்சு. சாமிக்கு விளக்கேற்றி வத்தியும் காட்டி சாமி கும்பிட்டாச்சு. கிச்சனுக்கு போயிடலாங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமாவும் பூரியும் கேட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுங்க. 5 விசில் வரட்டும். நானாக்கு பாலாற்றி கொடுத்துடலாங்க. உல வச்சுருக்கேங்க. அது கொதிக்குது. அரிசி களைஞ்சிக்கலாம். நாங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. அதில் குழம்பு இல்லை புளி ஊற வைக்க யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. உல நல்லா கொதிக்கட்டும். சாதம் நல்லா வேகட்டுங்க. இப்போது குக்கரில் விசிலும் வந்துருச்சுங்க. 5 விசில் வரட்டுங்க. முந்தின நாளே குடம்லாம் கழுவி வச்சுருந்தேங்க. இப்போ குடத்துல ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க. நானா இன்றைக்கி கண்டிப்பாக பூரி தான் வேணும்னு அடம் பிடிச்சேங்க. நானாக்காகவே இன்றைக்கி பூரி ரெடி பண்ணுறோம். கிளாஸில் யாரோ பூரி கொண்டு வந்திருந்தாங்களா, அதனால் அவங்க இன்றைக்கி லஞ்சும் பூரி தான், பிரேக்ஃபாஸ்ட்டும் பூரி தான் கேட்டிருந்தாங்க. சரி நம்ம வேணான்னு சொன்னால் அழுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்காகவே பூரி உருளைக்கிழங்கு குருமா வந்தாங்க ரெடி பண்ணுறோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. உருண்டை எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எனக்கு பெர்ஃபெக்டாலாம் ரவுண்டாலாம் தேய்க்க தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பூரிக்கு தேய்ச்சிருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு பூரி எடுத்துடலங்க. நான் பயந்து பயந்து தான் செஞ்சேன். அது நல்லா வருமா, உப்பி வருமான்னு தெரியலையே, அதுவும் ஏர்லி மார்னிங் செய்கிறோமே அப்படின்னு. பரவாயில்ல, பூரி உப்பியே வந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கண்டிப்பாக நானாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு தெரியும். எல்லா பூரியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து வாங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. சின்ன பாத்திரத்தில் ஒரு 1½ ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க. அது ஒரு கொதி வரவும் நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு அதெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு வேக வச்சுருங்கங்க. கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தாங்க கடலை மாவு சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. ஃபைனலாக சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பர். ஒரு டூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து உப்பு கடலை கேட்டார். அதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க. அது பச்சை வேர்க்கடலைங்க. குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணியில் சால்ட்டு கலந்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாதி ரோஸ்ட் ஆகும்போது இந்த உப்பு தண்ணியை சேர்த்து நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா உப்பு கடலை ரெடி ஆயிருங்க. கடைசியில் வந்து தோல் உரிச்சும் கொடுக்கலாம். தோலோடு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணாக்கு அப்படியே தாங்க கொடுத்தேன். ஓகே, சாதம் வடிச்சாச்சு, பூரி ரெடி ஆயிடுச்சு, பூரி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, கடலையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப ஹாப்பியாகவே போகுதுங்க. நல்லா பாசிட்டிவ் வைப்பில் இருக்குங்க. உங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே போகணுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாங்க.